நல்ல 1000 பேர் விசுவாசிகள் வந்துட்ட சபை விட்டு எந்த ஊழியக்காரர் நகருவாங்களா? சொல்லுங்க, வாய்த்தாலும் சொல்லுங்க. எங்க போறோம்? எங்க போறோம்? நம்ம வாயில பேச இஷ்டம், நம்ம வாயில பேச கஷ்டம் இல்ல. 1000 பேர் விசுவாசி கொண்ட சபையை உருவாக்கின ஒரு தேவ மனுஷன் அந்த சபையை விட்டுட்டு போக சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு போக மாட்டாங்களா? பவுல் சீலா போறார், நல்ல பலப்படுத்திட்டு அது இதோ பாடுகள் பட்டிருக்காரு. எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. நல்ல பரிகின விற்பாடு பவுல் சொல்றாரு, சீலா வா கிளம்பு. எங்க ஐயா போலாம்? எங்க இதான் பெருகிடுச்சு இல்ல, இங்க பெருகிடுச்சு, விசுவாசிகள் வந்துட்டாங்க. இனி சுவிசேஷம் அறிவிக்காத இடத்துக்கு நம்ம போக வேண்டும். அப்ப என்ன பண்ணாங்க? இது விட்டுலாம். பரிசுத்தவான்களை நம்ம ஆயத்தமாக்கிட்டோம், உடன் ஊழியக்காரர்கள் ரெடி பண்ணிட்டோம். அதெல்லாம் அந்த சபை நடக்கிறதுக்கு அவங்களுக்கு பலன் வந்துச்சு. மூப்பர்கள் உருவாக்கிட்டு எல்லாம் விட்டா வா போலாம். இனி சுவிசேஷம் அறிவிக்க கேடாத இடத்துக்கு, ஜனங்கள் லட்சப்படாத இடத்துக்கு போலாம்னு புறப்படுறாங்க. அவளோட உபதேசத்தை குறித்து நம்ம பேசலாம். அந்த உபதேசத்தை அழகா சாமியல் பாட்டு சொல்லுவார். ஐயோ அந்த டீச்சிங், பவுலோட பிரசங்கத்தை அழகா பேசுவார். ஐயா பவுலோட பிரசங்கம் பேசுறதுக்கு லட்சக்கணக்கான ஜனங்க இருக்காங்க. பவுலோடைய வாழ்க்கையை பின்பற்றி அது மாதிரி நடக்கிறவங்க எத்தனை பேர் ஐயா சொல்லுங்க.